வணக்கம். அசுரனின் அழகு பொம்மை கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். ஹர்ஷவர்தன் பவித்ராவுடன் இனிமேல் வாழ முடியாது என்று கூறிவிட்டான். இருவரும் பிரிந்து விடலாம் என்று சொல்லி விடுதலை பத்திரத்தில் கையெழுத்து போடு சொல்லி அவள் முன் வந்து நிற்கிறான். பவித்ராவின் தலையில் பெரிய இடி இறங்கியதைப் போல இருந்தது. என்ன ஆச்சுங்க? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலை. பவித்ரா கண்களிலிருந்து கண்ணீர் நிற்காமல் வழிந்து கொண்டிருந்தது. எனக்கு தெரியாம எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்க சொல்லிவிட்டு அவன் கூறிய விழிகளால் அவளை குத்தி கிழித்தான். இனிமே என்னால் உன் கூட வாழ முடியாது, இந்தா இதில் கையெழுத்து போடு என்றான். நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன செஞ்சேன்? எனக்கு எதுவுமே புரியலை. நான் உங்கள் மேலே உயிரையே வச்சிருக்கேங்க. நீங்கள் இல்லாமல் நான் எப்படி? அவள் அவன் கைகளை பிடிக்க போக அவள் கையை உதறிவிட்டு ஓரடி பின்னால் நகர்ந்து கொண்டான் ஹர்ஷா. நான் சொல்றது உனக்கு புரியலையா பவித்ரா? இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியா? 5 சவரன் நகை வாங்குற அளவுக்கு உனக்கு பணம் எங்கிருந்து வந்துச்சு? உன் அக்காவுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதையும் மீறி நீ உன் அக்காவுக்கு உதவி செஞ்சிருக்க. அது முதல் தப்பு. அந்த விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சது அதை விட பெரிய தப்பு. இல்லைங்க, அது நான் என்ன சமாதானம் சொல்லி அவன் கோபத்தை அடக்குவது என்று தெரியாமல் பவித்ரா தவித்து கொண்டிருக்க அவன் சட்டை பாக்கெட்டில் இருந்து பேனாவை எடுத்து அவளிடம் நீட்டினான். இந்தா, இப்பவே இந்த நிமிஷமே டைவர்ஸ் நோட்டீஸில் சைன் பண்ணி கொடு. கோபத்தின் உச்சியில் இருந்தான் ஹர்ஷவர்தன். இல்லைங்க, நான் சைன் பண்ண மாட்டேன். நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க ப்ளீஸ். நீங்கள் எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். வேணுமா? எத்தனை வேணும்? நன்றாக அயர்ந்து தூங்கியபடியே புலம்பிக் கொண்டிருந்தவளை இழுத்து தன் நெஞ்சின் மேல் போட்டுக்கொண்டு அவள் கன்னத்தில் ஆசை தீர முத்தங்களை கொடுத்து கொண்டிருந்தான் ஹர்ஷவர்தன். போதுமா இல்லை இன்னும் வேணுமா? அவன் நிறுத்தவில்லை. ஹர்ஷவர்தன் கொடுத்த முத்தத்தில் கனவு கலைந்து கண்களை திறந்த பவித்ராவிற்கு கூண்டில் சிக்கிய பறவை போல இதயம் படபடுத்து கொண்டிருந்தது. அவள் உடல் முழுவதும் வியர்வையில் நனைந்து விட்டது. தன்னை நெஞ்சில் போட்டுக்கொண்டு அருகில் படுத்திருந்தவனை வெறித்து பார்த்தாள் பவித்ரா. என்னாச்சு ஸ்வீட்டி, அப்படி பார்க்குற? நான் வந்தது கூட தெரியாம நல்லா தூங்கிட்டேன். சரி, டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வந்து படுத்தா எனக்கு வேணும் வேணும்னு தூக்கத்திலேயே உளறிட்டு இருக்க. இன்னுமே நம்ப முடியவில்லை பவித்ராவிற்கு. பிரிந்து விடலாம் என்று சொன்னது, என் சொல் பேச்சு கேட்கவில்லை என்று திட்டியது, டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடு என்று கட்டாயப்படுத்தியது, இது அத்தனையுமே கனவு என்று. அத்தனையும் நிஜமாக நடந்ததைப் போல இருந்தது. ஹர்ஷவர்தனை இறுக அணைத்து அவன் நெஞ்சில் முகம் புதைத்து கொண்டாள். உனக்கு ஏன் இப்படி வேர்த்திருக்கு ஸ்வீட்டி? ஏசி போடலையா? அவன் திரும்பி ஏசியை பார்க்க அது எப்போதும் போல ஆணில்தான் இருந்தது. என்னாச்சு? எதுக்கு உனக்கு இப்படி திடீர்னு வேர்க்குது? அவன் கைக்குட்டையை எடுத்து அவள் முகம் கழுத்து என வியர்வையை ஒற்றி எடுத்தான். பவித்ரா அவனையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். ஏய், உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்ன அப்படி பார்க்குற? என்னாச்சு? நல்ல தூக்கத்தில் இருந்தவா திடீர்னு தனியாக பேசிட்டு இருக்க என்று அவன் கேட்கவும், அது ஆமாங்க, நான் நல்லா தூங்கிட்டு தான் இருந்தேன். தூக்கத்தில் கெட்ட கனவு, அதான் பயந்துட்டேன் என்றாள். ஓ, கனவா? அதான் தூக்கத்தில் பேசுனியா? என்ன கனவது சொல்லு பார்ப்போம் என்று அவன் ஆர்வமாய் கேட்க, அது இல்லைங்க, அந்த கனவு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அவனை மீண்டும் இறுக்கி அணைத்து விடமாட்டேன் என்பதைப் போல அட்டையாக அவன் நெஞ்சில் ஒட்டி கொண்டாள் பெண். அவள் இதயம் படபடக்கும் ஓசையை அவனும் உணர்ந்தான். எதுக்கு இப்படி பயந்து நடுங்குற? நான் உன்னை எழுப்பலன்னா உன் கனவு இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும் போலையே. பேய்னா உனக்கு அவ்வளோ பயமா என்று கேட்டுவிட்டு அவள் விரலோடு விரல் கோர்த்து ஆதரவாய் அவள் நெற்றியில் இன்னொரு இதழ் முத்தம் பதித்தான். பேய் கனவு, பணம், நகை என்று முணுமுணுத்தவள், பவித்ரா இப்படி ஒளறி கொட்டி கனவுல வந்ததை நிஜமா நீயே நடக்க வச்சிருவ போல இருக்கு, கொஞ்சம் அமைதியா இரு என்று அவள் மனது எச்சரிக்கை செய்ய, ஆமாங்க, பேய் கனவு தான், திரும்பவும் அதை ஞாபகப்படுத்தாதீங்க. அவன் நெஞ்சில் முகம் புதைத்து கொண்டாள். கனவில் எதையோ பார்த்து பயந்து போய் இருக்கிறாள் என நினைத்த ஹர்ஷவர்தன்
அவள் சிந்தனையை மாற்ற நினைத்து, ஸ்வீட்டி, ஆஃபீஸ் பார்ட்டிக்கு உனக்கு வேண்டியதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டியா? இல்லை இன்னும் ஏதாவது வாங்கணுமா? நாளைக்கு லஞ்ச் முடிச்சுட்டு போய் வாங்கிட்டு வந்துடலாம். மதியத்துக்கு மேலே நான் ஃப்ரீ தான். அவளை இயல்புக்கு கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருந்தான் ஹர்ஷவர்தன். போலாம் சொல்லிவிட்டு அவன் நெஞ்சில் சாய்ந்து கண்களை மூடினாள். அவன் கையில் டைவர்ஸ் பேப்பருடன் வந்து கையெழுத்து கேட்டு நிற்பதைப் போல கனவில் கண்ட காட்சிதான் கண்முன் வந்து நின்றது. ஹர்ஷவர்தன் அவளை அணைத்தபடியே சீக்கிரம் உறங்கி போய்விட்டான். பவித்ராவிற்குத்தான் உறக்கம் வர வெகு நேரமாகி போனது. காலை பவித்ரா கண் விழித்த போது ஹர்ஷவர்தன் ஒர்க் அவுட் முடித்து குளித்து வந்திருந்தான். ஐயோ, இன்னும் இன்னைக்கு இவ்வளோ நேரம் தூங்கியிருக்கேன். கடிகாரத்தில் நேரத்தை பார்த்து கொண்டு எழுந்து அமர்ந்தாள் பவித்ரா. ஹர்ஷவர்தன் எப்போதும் போல இயல்பாகத்தான் இருந்தான். ஆனால் பவித்ராவிற்குத்தான் நேற்று கண்ட கனவிலிருந்து வெளியில் வர முடியவில்லை. ஹர்ஷவர்தன் அலுவலகம் கிளம்பி கொண்டிருக்க பவித்ரா யோசனையாய் கட்டிலில் அமர்ந்திருந்தாள். கண்ணாடியை பார்த்து கொண்டு கழுத்தில் டையை அணிந்து கொண்டிருந்தவனின் பார்வை கண்ணாடி வழியே கட்டில் அமர்ந்திருந்த பவித்ராவின் மீது பதிந்தது. டையை சரி செய்து கொண்டே அவள் அருகில் சென்றான். என்னாச்சு ஸ்வீட்டி, நீ இன்னைக்கு ஆஃபீஸ் வரலையா? இன்னும் அந்த கனவு தான் நினச்சிட்டு இருக்கியா? அவள் அருகில் அமர்ந்து நெற்றியில் கை வைத்து பார்த்தான். என் உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. உண்மையை அவனிடம் சொல்லிவிட மனது துடித்தது. சொன்னால் எப்படி எடுத்துக்கொள்வானோ என்ற பயத்தில் யோசனையாய் ஹர்ஷவர்தனின் முகம் பார்த்தாள். என்னாச்சு? அவன் புருவம் சுருக்கி கேட்க மெதுவாய் நகர்ந்து அவன் தோளில் தலை சாய்த்து அமர்ந்து கொண்டாள். அவன் கையை அழுத்தமாக பற்றி கொண்டாள். எப்போதும் அவனுக்கு முன்பாக எழுந்து அலுவலகத்திற்கு கிளம்பி நிற்பவள் இன்று என்னவோ போல் இருக்கவும் அவனுக்கும் ஒன்றும் புரியவில்லை. என்னாச்சு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா என கரிசனமாய் அவன் கேட்கவும் இல்லை என்று தலை அசைத்தவளின் கண்களில் கண்ணீர் சுரக்க பற்களை கடித்து பொங்கி வந்த அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டாள். என்னாச்சு ஸ்வீட்டி? மிக மென்மையாக கேட்டான். அவள் அமைதியாகவே இருக்க பொறுமை இழந்தவன், இப்போ சொல்ல போறியா இல்லையா என்று குரல் உயர்த்தி கேட்க, நான் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த செஞ்சா நீங்க என்ன வேண்டான்னு சொல்லிடுவீங்களா? கனவில் வந்த காட்சியை மனதில் நினைத்து கேட்டு வைத்தாள். எனக்கு பிடிக்காத விஷயமா? என்ன விஷயம் என்றான் ஹர்ஷவர்தன். முதல்ல நீங்க பதில் சொல்லுங்க என்றாள். எனக்கு பிடிக்காத விஷயத்த நீ செஞ்சா எனக்கு உன் மேல கோபம் வரும், அவ்வளோதான். உன்னை வேண்டான்னு சொல்றதுக்காகவா உன் கழுத்துல தாலி கட்டி உன்னை என் கூடவே வச்சுக்க ஆசைப்பட்டேன் என்று அவன் சொல்லவும், அப்போ என்னை கோச்சிக்க மாட்டீங்களா குழந்தை போல கேட்டாள். எனக்கு பிடிக்காத விஷயத்தை விட உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நீ ஏதாவது செஞ்சேனா அப்போதான் எனக்கு உன் மேலே பயங்கரமாக கோபம் வரும் என்று அவன் சொல்லவும் அவனை அதிர்ந்து பார்த்தாள் பவித்ரா. பிறகு சமாளித்து கொண்டு, சரி நீங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்புங்க, எனக்கு லேசாக தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியம் லஞ்சு ரெடி ஆனதும் எடுத்துகிட்டு வரேன் என்று சொல்ல, எதுக்கு இப்போ பேச்சை பாதியில் நிறுத்துற? ஆமாம், அப்படி எனக்கு பிடிக்காத விஷயத்த நீ என்ன செஞ்ச? அவன் பார்வை அவள் விழிகளை தொலைத்தது. ஹர்ஷவர்தனின் முகம் பார்த்தாள். அவன் இப்போது அமைதியாக இருக்கிறான், அன்பாக பேசுகிறான். நடந்த விஷயத்தை சொல்லிவிட்டால் மனது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இல்லையென்றால் தினம் தினம் இதுபோல் கனவு வந்து பயந்து பயந்து சேர்த்து பிழைக்க வேண்டும். எந்த ஒளிவு மறைவும் இன்றி இன்று அவனிடம் விஷயத்தை சொல்லிவிடுவது என்று முடிவு செய்து கொண்டு, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அவன் தோளில் சாய்ந்து கொண்டே வெளிகளை உயர்த்தி அவன் முக உணர்வுகளை ஆராய்ச்சி செய்தாள். என்ன விஷயம் சொல்லு என்றான். ஆனாலும் தைரியம் வருவேனா என்றது. வாய் வரை வந்த வார்த்தைகள் அப்படியே நின்று போனது. இல்லைங்க, இப்போ வேண்டாம், நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு சாயங்காலம் வாங்க, அப்போ சொல்கிறேன். டைம் ஆச்சு, நீங்கள் முதல்ல கிளம்புங்க என்று அவள் எழ முயல, ஏய் ஒரு நிமிஷம் நில்லு. அவள் கையை பிடித்து இழுத்து உட்கார வைத்தான். ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதான் நீ இவ்வளோ டல்லாக இருக்க, இப்போ சொல்ல போறியா இல்லையா என்றான் கண்களை இடுக்கி. சரி சொல்கிறேன், ஆனால் நீங்கள் என் மேலே கோச்சிக்க கூடாது. என் மேலே சத்தியம். அவன் கையை எடுத்து அவள் தலையில் வைத்து வாக்குறுதி கேட்டாள். என்று தலையை இடமும் வலமும் அசைத்தவன், ஸ்வீட்டி என்ன இது ஸ்கூல் பசங்க மாதிரி என்று சொல்ல, ப்ராமிஸ் பண்ணுங்க. அவள் விடவில்லை. சரி ப்ராமிஸ், உன்னை கோச்சிக்க மாட்டேன், இப்போ சொல்லு என்றான். பாருங்க, இப்போவே கோவமா சொல்றீங்க, சிரிச்சிட்டே சொல்லுங்க என்றாள். ஏய் என்னடி ஆச்சு? அருகில் இருந்தவளின் கன்னத்தில் இதழ் பதித்து விலகியவன்,
லவ் யூமா, இப்போ சொல்லு என்று புன்னகைக்க, அது அது வந்து ரஞ்சனி அக்கா என்கிட்ட நகை கேட்டாங்கல்ல என்று ஆரம்பிக்கவும் அவன் முகம் சுருங்கியது. அவன் முக உணர்வுகளை ஆராய்ந்தவாறே பவித்ரா நடந்த விஷயத்தை தயக்கத்துடன் ஹர்ஷாவிடம் சொல்லி முடித்தாள். இப்போது அவன் என்ன சொல்ல போகிறானோ என்று அவன் கண்களை பார்க்க, ஓ இதான் விஷயமா, பரவாயில்லையே, ஒரே நாளில் சொல்லிட்ட. இன்னும் கொஞ்ச நாளைக்கு என்கிட்ட சொல்லாமல் மறைச்சு வைப்பேன்னு எதிர்பார்த்தேன். அவனை திகைப்புடன் பார்த்தாள் பவித்ரா. அப்போ உங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா? கண்கள் பட படக்க கேட்டாள். அவள் தலையில் கொட்டியவன், என் பக்கத்திலே இருந்துட்டு எனக்கு தெரியாம என்ன வேணும்னாலும் பண்ணலான்னு நினச்சிட்டியா? என்னை பார்த்தா அவ்வளவு முட்டாள் மாதிரியா தெரியுது? உன்னோட ஒரு மூவையும் நான் வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். குணா கிட்ட பணம் வேணும்னு கேட்க தெரிஞ்ச உனக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோணலைல்ல? உனக்கு ஒரு பிரச்சனைன உடனே உன் ஃப்ரெண்டு ஞாபகம் வந்திருக்கு. ஆனால் என்னோட ஞாபகம் உனக்கு வரவே இல்லை. இப்போது அவன் முகத்தில் கொஞ்சம் கோபம் தென்பட, இல்லைங்க, ஞாபகம் வராமல்லாம் இல்லை. ஆனால் என்று அவள் தயங்க, அப்போ ஞாபகம் வந்துச்சு, ஆனால் என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு நீ ஏன் முடிவு பண்ணிட்ட, அப்படி தானே? அவன் கண்கள் லேசாக சிவக்க, பாருங்க, கோச்சிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோபம் வருது, கண்ணெல்லாம் செவந்திருக்கு, என் மேலே சத்தியம் பண்ணியிருக்கீங்க. அவனை கட்டி அணைத்து கொண்டாள். பவித்ரா, என்னை விடு என்றாள். விடமாட்டேன் என்றாள் அணைப்பின் அழுத்தத்தை கூட்டி கொண்டே. பவி, விடு, என்ன, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான். என்ன கேட்கணுமோ இப்படியே கேளுங்க. அவனை இறுக்கி அணைத்து கொண்டு அவன் நெஞ்சில் அட்டையாக ஒட்டி கொண்டாள். கோபத்தில் அவளை அணைக்காமல் அப்படியே நின்றிருந்தவன் 3 நிமிடமாக அப்படியே நிற்கிறான். அவள் கண்ணீர் அவன் சட்டையை நனைத்திருக்க, ஏய் ஃப்ராடு, செய்யறதெல்லாம் தைரியமாக செஞ்சுட்டு இப்போ அலறியா? அவளை அவனிடமிருந்து பிரிக்க முயன்றான். இந்த சின்ன பெண்ணுக்கு எங்கிருந்து வந்தது இவ்வளவு வலிமை? பிரிக்க முடியவில்லை அவனால். பவி, விடு. பவி இதழ் குவித்து ஊதிக்கொண்டான். சாரிங்க, நான் செஞ்சது பெரிய தப்பு. இனிமே ஒரு சின்ன விஷயம் கூட உங்ககிட்ட கேட்காம உங்களுக்கு இஷ்டம் இல்லாமல் செய்ய மாட்டேன். என்ன வேண்டான்னு சொல்லிடாதீங்க. அவள் அழுகை இன்னும் அதிகமாகி போனது. அவளோ அழுத்தமாக அவனை அணைத்து கொண்டிருக்க, எவ்வளவு நேரம்தான் அவனும் சிலையாக நிற்க முடியும்? அவன் பேச்சையும் கேளாமல் அவன் கைகள் தானாய் அவளை அணைத்து கொண்டது. அவன் நெஞ்சில் முகம் புதைத்திருந்தவள் நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தாள். ஸ்வீட்டி, நீ செஞ்சது எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துச்சு. ஆனால் கொஞ்ச நேரம் கூட என்னால் உன் மேலே கோவமாக இருக்க முடியல. எனக்கு தெரியாமல் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு இப்போ கஷ்டப்படுறது யாரு? நீ தானே. நீ இப்படி இருக்கிறத சத்தியமாக என்னால் பார்க்க முடியலை. நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். அவளை தூக்கி அப்படியே சுற்றினான். இவ்வளவு நேரம் மனதளவில் சோர்ந்து போய் கவலையில் துவண்டிருந்த அவள் மனம் இப்போது சந்தோஷத்தில் துள்ளி குதித்தது. அவன் மன்னித்து விட்டான். ஏதோ ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைத்ததைப் போல மனது லேசாக்கிவிட்டது. இனிமேல் அவன் விருப்பமில்லாத எந்த விஷயத்தையும் செய்யவே கூடாது என்று திடமாய் முடிவு செய்து கொண்டாள் பவித்ரா. தன் மொபைல் ஃபோனை எடுத்து வந்த ஹர்ஷவர்தன், குணா உனக்கு கொடுத்த கோல்டு ப்ரைஸ் எவ்வளோ என கேட்டான். அது 5 சவரன் நகை. ப்ரைஸ் 5 லட்சத்துக்கும் மேலே வரும்னு நினைக்கிறேன் என்று பவித்ரா தயங்கியபடியே சொல்ல, யோசனையாய் தன் தாடையை தேய்த்து கொண்டவன் அன்றைய தங்கத்தின் விலையை ஆன்லைனில் தேடி பார்த்து கணக்கு போட 5 சவரனுக்கு 6,57,000 ரூபாய் வந்தது. 6,60,000 பணத்தை பவித்ராவின் அக்கவுண்டிற்கு உடனே அனுப்பி வைத்தான். 6,60,000 இப்போவே இதை குணா அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடு என்றவனை வியர்ந்து பார்த்தாள் பவித்ரா. என்ன பார்க்குற? அனுப்பு. அவள் ஃபோனை எடுத்து வந்து கையில் கொடுத்தான். அவனை பார்த்து கொண்டே அவன் சொன்ன பணத்தை குணாவிற்கு அனுப்பி வைத்தாள் பவித்ரா. நடு இரவு 12 மணி. நன்றாக அசந்து தூங்கிக் கொண்டிருந்தாள் அஞ்சலி. அவள் அருகில் கோதை படுத்திருந்தார். அஞ்சலியின் ஃபோன் சத்தமாக அடிக்க பதறி அடித்து எழுந்து ஃபோனை எடுத்தாள். திரும்பி கோதையை பார்த்தாள். நல்ல வேளையாக அவருக்கு ஃபோனின் அழைப்பு சத்தம் கேட்பதற்குள் அவசரமாய் எழுந்து ஃபோனை எடுத்து விட்டாள் அஞ்சலி. வினோதன் தான் அழைத்திருந்தான். இதழ்கள் தானாய் புன்னகைக்க ஃபோனை காதில் வைத்தாள். ஹாப்பி பர்த்டே மை டியர் என்று கூறியவன் தொடர்ந்து பிறந்த நாள் பாட்டும் பாடிவிட அஞ்சலிக்கு சந்தோஷம். காரணம், பிறந்த நாளுக்கு முதல் வாழ்த்து தன் மனதுக்கு நெருக்கமானவனிடமிருந்து.
எங்கே கோதை எழுந்து விடுவாரோ என்ற பயத்தில் திரும்பி திரும்பி அம்மாவை பார்த்து கொண்டே மெதுவாக பேசினாள் அஞ்சலி. தேங்க்யூ வினோத் என்றாள். ஐ லவ் யூ அஞ்சலி. அழுத்தமாக ஒரு இதழ் முத்தம் ஃபோனின் வழியே வந்து அவளை அடைந்தது. உடல் சிலிர்க்க கண்களை மூடிக்கொண்டாள். நான் உன்னை பார்க்கணும் அஞ்சலி என்றான். நாளைக்கு காலையில் கோயிலுக்கு வருவேன், நீங்களும் வந்துடுங்க என்றாள். இப்பவே பார்க்கணும் என்றான். இப்பவா? மணி 12 வினோத். அஞ்சலி, நான் உன் வீட்டுக்கு வெளியில தான் நிற்கிறேன், ஒரு நிமிஷம் வெளியே வந்துட்டு போயேன் என்றான். என்ன சொல்றீங்க? என் வீட்டுக்கு வெளியில இருக்கீங்களா? இங்கே எதுக்கு வந்தீங்க வினோத்? நான் தான் காலையில் மீட் பண்ணலான்னு சொன்னேனே. அஞ்சலியின் பயம் இன்னும் அதிகமாகி போனது. அதெல்லாம் எனக்கு தெரியாது அஞ்சலி. உன்னை நேரில் பார்த்து முதல் வாழ்த்து நான் தான் சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் உடனே கிளம்பி வந்துட்டேன். சீக்கிரமாக வெளியில் வா. கட்டளையாக வந்தது வினோதனின் குரல். வினோத், புரிஞ்சுக்கோங்க, பக்கத்தில் அம்மா இருக்காங்க. நடு ராத்திரி 12 மணிக்கு எழுந்திருச்சு நான் வெளியில் வந்தால் யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? நீங்கள் கிளம்பி போங்க, காலையில் கோயிலில் மீட் பண்ணலாம். அவனை சமாதானம் செய்ய முயற்சி செய்தாள் அஞ்சலி. நடு ராத்திரியில் இவ்வளோ தூரம் வந்துட்டு உன்னை பார்க்காம திரும்பி போகிறதா? நோவே, கண்டிப்பாக முடியாது. நீ வரலைன்னு வை, காலையில் வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன். உங்கள் அம்மா காலையில் வாசல் தெளித்து கோலம் போடும்போது யார் பண்ணி இங்கே எதுக்கு நிற்கிறேன்னு கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லட்டும்? உங்கள் பொண்ணு லவ் பண்ணுற பையன்னு சொல்லவா? இல்லை உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன்னு சொல்லவா? இல்லை உங்கள் பொண்ணோட ஃப்ரெண்டுன்னு சொல்லவா? அவன் பேசிக்கொண்டே இருக்க ஐயோ என்று தலையில் அடித்து கொண்டாள் அஞ்சலி. சரி, வர 2 நிமிஷம்தான், பார்த்த உடனே போயிடணும் என்றாள். சரி வா என்றான். மெதுவாக எழுந்து தலையணையை திருப்பி வைத்து அதன் மேல் போர்வையை போட்டு அவள் உறங்குவது போல செய்துவிட்டு பூனை போல நடந்து கதவை திறந்து கொண்டு ஹாலுக்கு வந்தாள் அஞ்சலி. குணாவின் அறையை எட்டி பார்த்தாள். அவன் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். சத்தம் வராதபடி கதவின் தாழ்பாலை திறந்து கொண்டு வெளியில் வந்தாள். பைக்கில் அமர்ந்தபடியே அவளுக்காக அவள் வீட்டு வாசலில் காத்திருந்தான் வினோதன். அவளுக்காக பிறந்த நாளன்று நடு இரவில் வந்திருக்கிறான் என்றதும் ஒரு புறம் சந்தோஷம், மறுபுறம் யாராவது பார்த்து விட்டால் என்ன செய்வது என்ற பயம். கையை பிசைந்து கொண்டே சுற்றி சுற்றி பார்த்து கொண்டு அஞ்சலி வேக நடையுடன் வாசலுக்கு வந்தாள். ஹாப்பி பர்த்டே. அவள் கையை பிடித்து குலுக்கினான் வினோதன். இனி உன்னோட எல்லா பிறந்த நாளும் ஏன் கூட தான் பறக்கும். அவள் கையை பற்றி முத்தமிட்டான். அஞ்சலிக்கோ மனது படபடவென அடித்து கொண்டது. இப்போது மட்டும் அம்மா எழுந்து வெளியில் வர வேண்டும், அவ்வளவுதான், முடிந்தது கதை. வினோத், யாரோ வர மாதிரி இருக்கு. சுற்றி சுற்றி பார்த்து கொண்டே மிரண்டு போய் விழுத்தாள் பாவை. அது மரத்தில் இருக்கிற இலை அசைற சத்தம் அஞ்சலி. நீ எதுக்கு இப்போ பயந்து நடுங்குற? நான் உனக்காக எந்த கிஃப்ட்டும் வாங்கிட்டு வரல. உனக்கு கிஃப்ட்டு நாளைக்கு கொடுக்குறேன். உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் என கேட்டான் வினோதன். எனக்கு எந்த கிஃப்ட்டும் வேண்டாம் வினோத். நீங்கள் இப்போ தான் ஜாப் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த நேரத்தில் எதுக்கு தேவையில்லாத செலவு? இப்போ வேண்டாம், எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உங்களுக்கு வேலை கிடைச்சி சம்பளம் வாங்குவீங்கல்ல, அப்போ வசூல் பண்ணிக்கிறேன் என்று அஞ்சலி அப்பாவியாக சொல்ல கண்களை மூடி திறந்து தலையை அசைத்தவன், கண்டிப்பா நாளைக்கு உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தே ஆகணும் என்றான். கிஃப்ட் இல்லைன்னா என்ன வினோத்? நீங்கள் எனக்காக இந்த நடுராத்திரியில் வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். அது சரி, உங்கள் அம்மா இந்த நேரத்தில் எங்கே போகிறேன்னு உங்களை கேட்க மாட்டாங்களா? அவள் புருவம் சுருக்கி கேட்க, அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்த அஞ்சலி என்றான். சொல்லிட்டா? என்ன போய் சொல்லிட்டு வந்தீங்க என கேட்டாள். பொய்யா? பொன்னகைத்தவன், அம்மா உங்கள் மருமகளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், நான் போய் விஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் என்றவனை வெளிவிரித்து ஆச்சரியமாக பார்த்தாள் அஞ்சலி. நிஜமாவா? அப்போ நம்ம விரும்புகிற விஷயம் உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா? இன்னும் அதிர்ச்சி குறையவில்லை அஞ்சலிக்கு. பர்த்டே பேபிக்கு எதுக்கு இவ்வளோ ஷாக்? அவள் கன்னத்தை செல்லமாக தட்டியவன், அம்மாவுக்கு நம்ம விஷயம் எப்போவோ தெரியும் அஞ்சலி. அவங்க க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. என் சைடு எல்லாமே ஓகே, உன் கழுத்தில் தாலி கட்ட வேண்டியது தான் பாக்கி என்றவன் கட்டை விரலை உயர்த்தி காட்ட, உண்மையாவா என்று நம்ப முடியாமல் வினோதனை பார்த்தாள் அஞ்சலி. ஆமாம் என்ற புன்னகையுடன் கண்களை மூடி திறந்து அவன் தலை அசைக்க, என் பர்த்டே அன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கீங்க வினோத் என்றாள் உணர்ச்சி பொங்க. அதற்குள் பைக்கில் தூரத்தில் யாரோ வருவது தெரிய, பக்கத்து வீட்டு அங்கிள் வர்ற மாதிரி தெரியுது வினோத், நான் உள்ளே போகிறேன், காலையில் கோயிலில் மீட் பண்ணலாம், பாய் அவசரமாக சொல்லிவிட்டு அவள் கிளம்ப,
அஞ்சலி இன்னொரு 5 நிமிஷம் ஒரு கெஞ்சினான் வினோதன். ம், நாளைக்கு கோயிலில் பார்க்கலாம், பாபாய். உள்ளே ஓடியே விட்டாள். அவள் உள்ளே சென்று மறையும் வரை அங்கேயே நின்று பார்த்துவிட்டு பிறகு கிளம்பினான் வினோதன். அடுத்த நாள் காலை அஞ்சலியை முதன்முறையாக கோயிலுக்கு அழைத்து வந்திருந்தான் வினோதன். சாமி தரிசனம் முடித்து அவள் கையில் இருந்த குங்குமத்தை எடுத்து அவள் நெற்றியில் வைத்து விட்டான். பிரகார மண்டபத்தில் வந்து இருவரும் அமர்ந்தனர். அஞ்சலி, இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகா இருக்க. அப்படியே உன்னை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு தோணுது. அவளையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் வினோதன். அவ்வளோதான், அண்ணாவும் அம்மாவும் சேர்ந்து உங்களை ஒரு வழி பண்ணிடுவாங்க. இன்னைக்கு காலையில் கூட கோயிலுக்கு போகலான்னு அம்மா ரெடியானாங்க. ஆஃபீஸ் போகும்போதும் நான் கோயிலில் விட்டுட்டு போகிறேன்னு அண்ணா சொன்னார். நான் தான் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறேன்னு பொய் சொல்லிட்டு வந்தேன் என்றாள். அப்போது உன் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டால் உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்களா? ஆர்வமாய் கேட்டான் வினோதன். அண்ணா என்ன சொல்லுவாருன்னு தெரியல, ஆனால் அம்மா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. இந்த லவ் மேரேஜ் எல்லாம் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அஞ்சலியின் முகம் வாடி போனது. ஓய் பர்த்டே பேபி, அந்த கவலை உனக்கு வேண்டாம். உங்கள் வீட்டில் நாம் கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஒரு சின்ன பிரச்சனை கூட வராமல் நான் கேட்ட உடனே உன் அண்ணன் ஓகேன்னு சொல்கிற மாதிரி பண்ணுறேன். நம்பிக்கையாக பேசினான்.